இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். யோபு 8 வசனம் 21 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் நிரப்ப போக்கின்றார். ஒரு பெண் சிரித்தாள், அவள் பெயர் சாராள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் கணவனுக்கு தரிசனமாக்கி உன் மனைவி கருத்தரிப்பார் என்று கூறினார். உடனே அவர் நகைத்து, அது எப்படி நடக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிச்சயமாக நடக்கும், எங்களுக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என் கணவருக்கு வயதாகி விட்டது, நான் குழந்தை உண்டாக வழி இல்லையே என்று கூறினாள். ஆனால் ஆண்டவர் உனக்கு குழந்தை பிறக்கும், அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாயிருப்பான். உன் சன்னதி கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் இருக்கும். நான் உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். சாராலும் அதை நம்ப இயலவில்லை. அது எப்படி ஆண்டவரே நடக்கும், எங்களை தான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் அவ்விசுவாசத்தினால் நகைத்தாள், சிரிக்கிறாங்களாம். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் தம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அற்புதமாக முதிர் வயதில் ஆண்டவர் அவளுக்கு சொந்த கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆம், அவள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். ஈசாக்கு என்பதற்கு நகைப்பு என்று அர்த்தம். அவள் தன் மகனை வாழ்நாள் முழுவதும் நகைப்பு என்று அழைத்து வாயின் வழியாக சிரித்து கொண்டே இருந்தாள். தன் மகனை பார்த்த போதெல்லாம் அவள் ஆனந்தத்தினால் நகைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போக்கின்றார். ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போதும் சரி, பைபிள் எடுத்து படிக்கும் போதும் சரி, அவங்களும் சிரித்தாங்களோ, எங்களுக்கு வயசாகிடுச்சு ஆண்டவரே, எப்படி நாங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும், அந்த வயசை கடந்து வந்துட்டேனே. இல்லை இல்லை, உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய போக்கின்றார். மகளே மகனே கலங்காத. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நிச்சயமாய் என்ன பண்ணணும், தியானிக்கணும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு இடத்தில் வருகின்றேன், நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்யக்கூட தவறு செஞ்சிட்டேன், பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கை மீட்டெடுங்கப்பா, நல்ல ஒரு பாதையை காட்டுங்கப்பா சொல்லி கேட்கலாமா? தினந்தோறும் செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க. உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை, பிள்ளைகளை பெறும் ஆற்றலை இழந்து போயிருக்கீங்களா? சாராளை போல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிப்பதற்கான உங்களுக்கு நல்லா படிக்கிறேன் பிரதர், ஆனாலும் மண்டையில் ஏற மாட்டுது, பரீட்சையில் போய் மறந்துடுறேன், வேலை செய்கிற இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதே இடத்துல தான் ஒரு 10-15 வருஷமாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வெற்றி பெறுவதற்கான ஒரு கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை போல இருக்கு, என் வாழ்க்கை இப்படி தான் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேர் திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போக்கின்றார். ஜெபியுங்கள், முழு மனசோடு முழு ஆன்மாவோடு. கலங்காதீங்க, தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். இயேசுவே இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லா ஆசீர்வாதமும் ஞானமும் நன்மையும் மன்னிப்பும் இயேசுவுக்குள் மறைந்திருக்கின்றது. இயேசுவே உமக்கு சோத்திரம், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டாயிருக்கின்றது என்று நான் அறிந்திருக்கின்றேன். என் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீரன் நம்புகிறேன்ப்பா. நாங்கள் போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் என்னோடு கூட இருப்பேன் நம்புகிறேன்ப்பா. எங்களை விட்டு விலகாதிருப்பீராக. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போக்கின்றார். மகளே மகனே கலங்காத, வருத்தப்படாதீங்க. நிச்சயமாகவே முடியும், ஒன்றும் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஜெபிக்கலாமா? எல்லாருக்கும் ஜெபிக்கலாமா? திருமணமாகி குழந்தை பார்க்க இல்லையே, ஐயோ வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குது, ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்கும், எந்த ஒரு பயனுமே இல்லையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஜெபியுங்கள். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்க போகுது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். போகும்போது வரும்போதும் எல்லா செயலிலுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். பெரிய வெற்றியும் உங்களுக்கு கொடுக்க போக்கின்றார். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க போக்கின்றார். அன்பு நிறைந்த உள்ளத்தை மற்றவங்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருங்களா.
அன்பு கொடுத்து பாருங்கள், உண்மையாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாய் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை திறந்து இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. எங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. நீர் என் வாயை நகைப்பினாலும் என் உதடுகளை கம்பீர சத்தத்தினாலும் நிரப்புவீர் என்று உம் வசனம் கூறுகின்றதப்பா. ஆகவே இன்றையே உம் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கின்றனப்பா. என் பாவங்களை மன்னியும், உம் விலையேறப்பெற்ற ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. என் வாழ்வில் உம் பிரசனத்தை திரும்பவும் தாரும் ஆண்டவரே. எங்களை அழுத்தும் எல்லா சாபத்தையும் பாரத்தையும் அகற்றி போடுங்கப்பா. நீ சாராளை ஆசீர்வதித்து அவள் துக்கத்தை நகைப்பாக மாற்றியதைப் போல எங்கள் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, எங்கள் எதிர்காலத்தை, இழந்து போனதாக காணப்படும் எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை உம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சந்தோஷத்திற்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் வழிநடத்துவீராக. கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் எல்லா நன்மையும் என் வாழ்வில் வெளிப்படுவதாக ராஜா. புதிய எதிர்காலத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் குழந்தை கறி ஒன்றும் இல்லாண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்கப்பா. நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குவீர் நம்புற ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. நீர் இப்பொழுது எங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.